அருள் வளமும் பொருள் வளமும் ஆண்டவனின் கொடையே, அவைகளை யாம் அடைய வந்தோம் மாதா உந்தன் வழியே. அருள் வளமும் பொருள் வளமும் ஆண்டவனின் கொடையே, அவைகளை யாம் அடைய வந்தோம் மாதா உந்தன் வழியே. அருள் வளமும் பொருள் வளமும் ஆண்டவனின் கொடையே, அவைகளை யாம் அடைய வந்தோம் மாதா உந்தன் வழியே. படைத்தவனின் தாயே படைக்கலம் நீயே, மீட்டவரின் அன்னையே மீட்பின் வழியே. படைத்தவனின் தாயே படைக்கலம் நீயே, மீட்டவரின் அன்னையே மீட்பின் வழியே. ஆவிதேவன் பத்தினியே அடைக்கலம் நீயே, சரணடைந்தோம் தாயே சத்திய பேழையே. சரணடைந்தோம் தாயே சத்திய பேழையே. மே மாதம் 24ஆம் தேதி பாஸ்கா காலத்தின் 5ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அந்நாட்களில் பவுல் தெருபை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களிலுள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராகச் சென்றபோது எருசலேமிலுள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாகச் சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 18 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல,
எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால்தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள். ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தியில் உலகு, த வேர்ல்ட் என்கின்ற வார்த்தையானது பொருள் சார்ந்த வாழ்க்கை முறைக்கும் மனித சிந்தனைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கடவுளின் தூண்டுதல்களுக்கு செவி கொடுக்காத மரத்து போன நிலைமையை சுட்டிக்காட்டுகிறது. எனவே முழுக்க முழுக்க பொருள் சார்ந்த வாழ்க்கை முறையை வாழும் மனிதர்கள் இயேசுவின் சீடர்களாக இல்லாதிருப்பதோடு இயேசுவின் சீடர்களாக இருப்பவர்களை துன்புறுத்துவார்கள் என்பது இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற செய்தியாக இருக்கின்றது. திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் ஒரு முறை குறும்படம் ஒன்றை பார்வையிடச் சென்றார். அப்போது அவர் குருமானவர்களிடம் கிறிஸ்துவின் உண்மையான திரு அவையை அடையாளப்படுத்தக்கூடிய காரியங்கள் எவை எவை என்று கேட்டார். குருமானவர்கள் தூய்மை, ஒற்றுமை, திருத்தூதர்களின் வழிவந்த தன்மை என்ற ரீதியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதில்களை தந்து கொண்டிருந்தனர். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த திருத்தந்தை, இன்னொன்று இருக்கிறது, அதுதான் துன்பம். கிறிஸ்துவின் உண்மை சீடராகவும் அவருக்கு பிரமாணிக்கமாகவும் இருக்க முயற்சிப்போர் தினமும் உண்ண வேண்டிய ஓர் உணவு துன்பம் என்று பதில் தந்தாராம். பொருள் சார்ந்த உலகம் தனது மதிப்பீடுகளுக்கு மாற்று மதிப்பீடுகள் கொண்ட வாழ்க்கை வாழும் மனிதர்களை வெறுப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. கிறிஸ்துவின் சீடர்கள் என்பவர்களே இத்தகைய மாற்று மதிப்பீடுகளை கொண்டவர்கள்தான். பொருள் சார்ந்த உலகத்தின் மதிப்பீடுகளுக்கு மாற்றாக தூய ஆவியின் தூண்டுதல்களுக்கும் இறை மதிப்பீடுகளுக்கும் ஏற்ப வாழ முயற்சி செய்பவர்கள்தான் இயேசுவின் சீடர்கள் என்பவர்கள். இப்படிப்பட்ட மாற்று மதிப்பீடுகள் கொண்ட வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்தான் புனித பவுலடியார். இன்றைய முதல் வாசகம் புனித பவுலும் அவரை சார்ந்தவர்களும் எவ்வாறு தூய ஆவியால் தூண்டப்பட்ட வாழ்வு வாழ்ந்தனர் என்பதை பறைசாற்றுகின்றது. ஒரு சில இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க செல்ல விடாமல் தூய ஆவியார் அவர்களை தடுத்ததாகவும் அவர்களும் ஆவியின் குரலுக்கு செவி கொடுத்து தங்களது பயண திட்டத்தை மாற்றிக்கொண்டதாகவும் லூக்கா எழுதுகின்றார். அன்புக்குரியவர்களே, உலகத்தின் போக்கின்படி வாழாமல் மாற்று மதிப்பீடுகள் கொண்ட வாழ்க்கை வாழுகின்ற பொழுது பிறரால் பழிக்கப்படுவோம் என்பது உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்ட மாற்று மதிப்பீடுகளால் தான் உலகம் வாழ்வடையும், வளம் பெறும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். பெர்னார்ட் ஷா ஒரு முறை இவ்வாறு சொன்னார்: உலகப் போக்கிற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் மனிதர்கள் இந்த உலகத்தோரால் சாமர்த்தியமான மனிதர்கள் என்றும், இந்த உலகப் போக்கின்படி வாழாமல் தங்களுக்கென மாற்று மதிப்பீடுகள் கொண்டு வாழுகின்ற மனிதர்களை இந்த உலகம் சாமர்த்தியமற்ற மனிதர்கள் என்றும் சொல்லுகின்றது. ஆனால் இந்த உலகத்தில் வளர்ச்சி நிகழ்வது இந்த உலகம் யாரை சாமர்த்தியமற்றவர்கள் என்று கருதுகிறதோ அவர்களால் தான் என்று சொன்னார். இயேசு வாழ்ந்தபோது கூட அவர் சாமர்த்தியமற்றவர் என்றே கருதப்பட்டார், வாழத் தெரியாதவர் என்று பழிக்கப்பட்டார். இது இயேசுவுக்கு மட்டுமல்ல, அவரை பின்பற்றுகின்ற அனைவருக்கும், அவரை போல தூய ஆவியால் இயக்கப்படுகின்ற அனைவருக்கும் பொருந்தும். எனவேதான் புனித பவுலடியார், நான் ஒரு அறிவிலி என எவரும் எண்ண வேண்டாம்,
அவ்வாறு எண்ணினால் என்னை அறிவிலியாகவே வைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதனையோடு கூறுகின்றார். 2 கொரிந்தியர் 11:16. இயேசுவை பின்பற்றுவது என்பது 10 1 11 என்று வாழும் வாழ்க்கை அல்ல, எதிர்நீச்சல் போடும் வாழ்வு. உலகம் கூற வைக்கின்ற அவரது மதிப்பீடுகளை துணிச்சலோடு தமதாக்குகின்ற வாழ்வு. ஜெபம். இறைவா, உம் திருமகன் இயேசுவை பின்பற்றுகின்ற சீடத்துவ வாழ்வு என்பது மாற்று கலாச்சார வாழ்வு என்பதை உணர வரம் தாரும். ஆமென். இயேசுவின் சீடன் நான், சிலுவை தினமெடுத்து தியாகமாய் பின் தொடர்வேன். பாவமோ இச்சையோ இயேசுவின் சிலுவையில் அறையுண்டு அழிந்திட்டதே. இயேசுவின் சீடன் நான், சிலுவை தினமெடுத்து தியாகமாய் பின் தொடர்வேன். பாவமோ இச்சையோ இயேசுவின் சிலுவையில் அறையுண்டு அழிந்திட்டதே. கருமரணமோ ஜீவனோ பட்டயமோ கிறிஸ்துவின் சிலுவை அன்பை பிரிக்குமோ? உலகத்தின் ஆசையோ இச்சையோ கிறிஸ்துவின் சிலுவை அன்பை பிரிக்குமோ? என் இயேசுவே, என் இயேசுவே, உம் சிலுவை தினம் சுமப்பே. என் இயேசுவே, என் இயேசுவே, உம் சிலுவை தினம் சுமப்பே. சிலுவை கிருபை மகிமை, அவரோடு பாடுகள் சகிப்பேன். சிலுவை கிருபை மகிமை, மகிமையில் உயிர் தென்றும் வாழ்வேன். சிலுவை என் பலிபீடம், உடலையும் மனதையும் உயிர் பலியாய் தினம் தருவேன். விண்ணக்கினி நொடிதோறும் வல்லமையாய் இறங்கிட பலிபீட நெருப்பு அணைந்திடாதே. சிலுவை என் பலிபீடம், உடலையும் மனதையும் உயிர் பலியாய் தினம் தருவேன். விண்ணக்கினி நொடிதோறும் வல்லமையாய் இறங்கிட பலிபீட நெருப்பு அணைந்திடாதே. என் இயேசுவே, என் இயேசுவே, உம் சிலுவை தினம் சுமப்பே. என் இயேசுவே, என் இயேசுவே, உம் சிலுவை தினம் சுமப்பே. சிலுவை கிருபை மகிமை, அவரோடு பாடுகள் சகிப்பேன். சிலுவை கிருபை மகிமை, மகிமையில் உயிர் தென்றும் வாழ்வேன். சிலுவை நல் கிருபை நற்செய்தி பணிக்காய்
அவமானம் பாடுகள் பலன்தானே. கோதுமை மணியாய் விருப்பமாய் மடிவேன், சிலுவையை கிரீடமாய் பெற்றுக் கொள்வேன். சிலுவை நல் கிருபை நற்செய்தி பணிக்காய், அவமானம் பாடுகள் பலன்தானே. கோதுமை மணியாய் விருப்பமாய் மடிவேன், சிலுவையை கிரீடமாய் பெற்றுக் கொள்வேன். என் இயேசுவே, என் இயேசுவே, உம் சிலுவை தினம் சுமப்பேன். என் இயேசுவே, என் இயேசுவே, உம் சிலுவை தினம் சுமப்பேன். சிலுவை கிருபை மகிமை, அவரோடு பாடுகள் சகிப்பேன். சிலுவை கிருபை மகிமை, மகிமையில் உயிர்த்தென்றும் வாழ்வே.